ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, அது வந்து முடக்கத்தான். நான் ஒரு பஞ்ச் வாங்கியிருந்தேன். கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சு தான் இங்கெல்லாம் வாங்க முடியும் சென்னையில். ஸோ ஊர்லலாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். நிறைய தோட்டத்துங்களில் பக்கத்து சைடு புதருங்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த முடக்கத்தான். இப்போ வந்து நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தனித்தனியாக கீரை மட்டும் நான் தனியாக உருவி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து தோசை தான் ஊற்றுவேன் எப்போவுமே முடக்கத்தானில். எங்கள் நாயனம்மா வந்துட்டு முடக்கத்தான், அதுக்கப்புறம் வாதநாராயப்பட்டை, அப்புறம் முருங்கைப்பட்டை இதெல்லாம் வச்சு மருந்து குழம்பு வச்சு தருவாங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது. அப்போவே பிடிக்கலைன்னாலும் கொஞ்சமாவது பிடிச்சி சாப்பிட வச்சுடுவாங்க. நான் சாப்பிடுவேன். என் பிள்ளைங்க இப்போ சாப்பிட்றதே கிடையாது எதுவுமே. ஸோ அதனால் நான் எப்போவுமே தூதுவளை இந்த முடக்கத்தான்லாம் தோசையாக ஊற்றி தந்துடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிக்கிறேன். இதுக்கு வந்து 1/2 kg நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவு, இட்லி மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 டைமாக போட்டு நான் இதை அரைச்சிக்கிட்டேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மூட்டு வலிக்கு நிறைய ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். அதோடு வந்துட்டு மூட்டு வலிக்கு இதை வந்து நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அந்த மூட்டு மேலே வச்சு கட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாரத்தில் 1 or 2 days வந்து இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 an hourக்கு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்போ அது நல்லா செட்டில் ஆகும். நம்ம வந்து அந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதனால். இது கூட நான் நிறைய மற்ற பொருள் எதுவும் ஆட் பண்ணிக்கல. ஏன்னா வந்து நமக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காதுன்றனால ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பித்தமாக இருக்கிறவங்களும் பாடி ஹீட் இருக்கிறவங்களும் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. படித்தும் இருக்கேன். இதை பற்றி நான் படிக்கும்போது படித்தேன். ஸோ பார்த்திங்கன்னா 1/2 an hourக்கு மேலே ஆகிடுச்சு. கிண்ணத்தில் ஃபுல்லாக வந்துருச்சு மாவு. இப்போ நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம். நான் வந்து இந்த தோசையை ஊற்றிக்க போகிறேன். நான் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே தூதுவளை, முடக்கத்தான் இதெல்லாம் வந்து தோசையில் தான் ஆட் பண்ணி தருவேன். பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. அதோடு இந்த தோசைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆனியன் இதெல்லாம் போட்டேன்னா எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. வெறுமனே கூட சாப்பிடுவாங்க ஹஸ்பண்டு. ஸோ நான் வந்து இது மார்னிங் தான் நான் இதை செஞ்சேன். ஸோ கூட்டு செஞ்சுருக்கேன். அதனால் கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு நான் சைட் டிஷ் எதுவுமே செய்யலை. மற்றபடி தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது செய்வேன். ஆஃபீஸ் போகிறதுனால டைம் இல்லை, ஒரு கூட்டி வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த முடக்கத்தான் தோசை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர் ஆல்.